தாரணி எங்கம்மா? உள்ளதான் இருக்கா மாப்ள. தாரணிக்கு என்னங்க ஆச்சு? முழிச்சிட்டு இருந்தா அழுதுட்டே இருக்கா. அதனால டாக்டர் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. கார்த்திக் எப்படி ஆச்சு கார்த்திக்? என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க கார்த்திக். தம்பி இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? தாரணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க மா எப்படிமா ஆச்சு? மா சொல்லுங்கம்மா. மா என்னம்மா ஆச்சு? கண்ணெல்லாம் செவந்த மாதிரி இருக்கு. மா சொல்லுங்கம்மா. மா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. அதான் பையன் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதானே, சொல்லு. அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள். மாமா என்ன நடந்துச்சு மாமா? பசங்க கேக்குறாங்கல்ல, சொல்லு. டேய் கணபதி, இத பாரு, நடந்தது நடந்து போச்சு, விடுப்பா. ஒண்ணும் இல்லப்பா, விடு. இதோ பாருங்க மாமா, உங்க பொண்டாட்டி அடி வாங்குறத நீங்க வேணா பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. எங்க அக்கா மேல கைய வச்சவ கைய நான் வெட்டாம விடவே மாட்டேன். என்னது? அம்மாவை அடிச்சிட்டாங்களா? யார் அடிச்சது? யாருன்னு சொல்லுங்க எனக்கு. எல்லாம் அந்த சக்தி தான். சக்தியா? இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? நம்ம தாரணிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த சக்தி குடும்பம் தான். என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு சிஸ்டர் அவங்க கிட்ட கேட்டா. அதுக்கு அந்த சக்தி எங்களை பார்த்து ஏன் இப்படி கேக்குறேன்னு உங்க அம்மாவையே அடிச்சிட்டாப்பா. யோ நீ பார்த்துட்டு சும்மாவா இருந்த? ஓங்கி 2 விட்டுருக்க வேண்டியதானே? மாப்ள, நானும் வந்த கோபத்துக்கு பதிலுக்கு 2 குடுக்கலான்னு கைய ஓங்குனேன். ஆனா அவ புடிச்ச புடி இரும்பு புடி. எனக்கே அவ புடிச்சது வலிச்சதுன்னா உங்க அம்மா நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாவம் உங்க அம்மா அவகிட்ட எல்லாம் அடி வாங்குற அளவுக்கு ஆயிட்டா. அவ வயசு என்ன, உங்க அம்மா வயசு என்ன? அவளை திருப்பி அடிக்கிறதுக்கு உங்க அம்மா கைய ஓங்குனப்ப அவ கைய வெட்டிடுவேன்னு சொன்னான். பொம்பளை பசங்களை பெத்தாலும் அந்த கோதாவரி கிரேட். ஆம்பளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு போறாளுங்க. எங்க அக்கா சுத்த வேஸ்ட். ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் கட்டிட்டு பொம்பளை மாதிரி நின்றுட்டுல இருக்கீங்க. இப்ப வர்ற சிவா, நான் சொல்றது கேளுடா. சிவா நில்லுடா. வண்டி ஏறா. ஏய் வண்டி ஏறா. டேய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. வண்டி ஏறான்னு சொல்றல. டேய் நான் சொல்றது கேளுடா. டேய் என்ன தைரியம் இருந்தா அவன் நம்ம அம்மா மேல கை வச்சிருப்பான். அந்த குடும்பத்துல எல்லாம் அவனை வெட்டி போடுறான்டா. அதுக்கப்புறம் நீ சொல்றது பொறுமையா கேக்குறேன். முதல்ல வண்டி ஏறா.
சிவா விஷயம் என்னன்னு தெரியாம கோவப்படுறது தப்புடா. ஏய் என்னடா தெரிஞ்சுக்கணும்? எனக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல. நம்ம அம்மாவை அடிச்சிருக்கா. பக்கம் 1000 காரணம் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவளை ஏதாவது பண்ணணும்டா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். டேய் குருட்டுத்தனமா எதுவும் யோசிக்காதடா. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நம்ம அம்மா மேல தப்பு இல்லைன்னா சக்தி ஏன் கை வைக்க போறா? ஏய் அம்மா விட்டா அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? சொல்றேன்ல உனக்கு. ச்சே, அம்மா வயித்துல தான்டா பிறந்த. இந்நேரத்துக்கு அவளை நீ 2 சாத்து சாத்தி இருந்தனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ற. லவ் பண்ற குடும்பத்து மேல அவ்வளவு பாசமா உனக்கு. ஆனா அம்மாக்கு எது நடந்தா உனக்கு கவலை இல்ல. சீ. டேய் யாருக்கு பாசம் இல்ல இப்போ? அம்மா மேல எனக்கும் பாசம் இருக்கு. நான் 2 குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒண்ணு சேரணும்னு போராடிட்டு இருக்கேன். இப்ப கூட நான் எதுவும் சொல்லல. தப்பு சக்தி தான் பண்ணாலான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் சொல்றேன். அவ செஞ்சது தப்புனா அவளை என்ன வேணா பண்ணலாம் சிவா. டேய் பெத்த தாயை கை நீட்டி அடிச்சிருக்கா. நேரத்துக்கு அவளை வெட்டி போட்டுருக்கணும். காரணம் என்ன வெண்ணிக்கடா நான் கேட்கணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ என்ன ப்ரோ, என்ன பிரச்சனை? என்ன ப்ரோ இப்படி அசிங்கமா ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு? ஏய் இது எங்க குடும்ப பிரச்சனை. உன் வேலையை பாட்டு போடா. ஓ சாரி ப்ரோ, தெரியாம வந்துட்டேன். நீங்க அடிச்சுக்கங்க, அதுவும் சாகுற மாதிரி அடிச்சுக்கங்க. டேய் இவனை நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா? டேய் நான் எதுக்குடா ஃபோன் பண்ண போறேன்? நான் உன் கூட தானே இருக்கேன். டேய் ஒழுங்கா கிளம்பிடு, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். என்ன ப்ரோ, உங்க குடும்ப பிரச்சனைன்னு சொன்னீங்க, நான் தலையிடல. இப்ப நான் பாட்டுக்கு என் வண்டியில உட்காந்து சண்டையை பாக்குறேன். இதுக்கப்புறம் எதுக்கு என்ன பார்த்து கத்துற? டேய் எதுக்குடா நீ பார்க்கணும்? கிளம்புடா. இது தப்பு ப்ரோ, தப்பு. ரோட்ல 1000 பேர் போவான் வருவான். சண்டை நடந்துச்சுன்னா நின்னு டைம் பாஸ் பண்ணுவான். நானும் டைம் பாஸ் பண்ணணும். தலைப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஷோ ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அது வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. நீங்க சீக்கிரம் சண்டை போடுங்க. டேய் உன்னை கொன்றுவேன்டா. ப்ரோ சண்டே உங்க தம்பி கூட போடுங்க, என்கிட்ட ஏன் வர? ஸ்மால் ப்ரோ, மே ஐ ஹெல்ப் யூ? கௌதம் நீங்களாவது சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன். யாரு நானா? நல்லா சொன்னீங்க. நான் ப்ரோக்கு சொல்லணுமா? அது எவன் காதுலயோ சங்கூதுற மாதிரி. டேய் ப்ரோ உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா தெரியாது, அட்லீஸ்ட் மேட்டராதுன்னு தெரிஞ்சுப்போம். நீங்க சொல்லுங்க. அது சக்தி. சக்தி அவசரப்படுற ஆள் கிடையாது ப்ரோ. என்ன நடந்தது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. டேய் எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரா? டேய் நீ என்ன யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற. நீ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டனா நாளைக்கு நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க 2 ஃபேமிலி ஒத்துக்கவே மாட்டாங்கடா. அவ்வளவு தூரம் இருக்குடா. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. மீனாட்சி மறந்துரு. நம்மள அசிங்கப்படுத்தின அந்த குடும்பத்துல இருந்து இங்க யாருமே வர தேவையில்லை. ஏன்டா இப்படி பேசுற? தேவையில்லடா. திமிர எடுத்த அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. என்ன ப்ரோ டென்ஷன்ல ஏதோ பேசுற? நீ சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா அப்புறம் என்ன கட்டாயப்படுத்தி மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க. தாலி கட்டிரவா? லக்கனா இதுதான் ப்ரோ. நான் என் சேலஞ்சில ஜெயிக்க கஷ்டப்படணும்னு நினைச்சேன். ஆனா உங்க 2 பேர் சண்டையில நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் போல. ஏய் என்ன ப்ரோ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் இப்ப என்ன சொன்னேன்? நீங்க இப்படி சண்டை போட்டா நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட வேண்டிய நிலைமை வரும். அது நியாயமான்னு கேட்டேன். இது தப்பா? சரி, உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம எனக்கும் பிரச்சனை வராம, ஐ மீன் நான் தாலி கட்டாம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாளைக்கு சக்தியை ஒரு இடத்துக்கு வர சொல்றேன். நடந்தது என்னன்னு கேளுங்க. அவ சைடுல தப்பு இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. டேய் சிவா, கௌதம் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்குடா. நாளைக்கு அவ வரட்டும். அவ செஞ்சது தப்புனா உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணு. நாளைக்கு அவ வரணும். என் முன்னாடி கை கட்டி நிக்கணும். ஏய் அதான் கௌதம் சொல்லிட்டார்ல, அவ கண்டிப்பா வருவாடா.
தேங்க்ஸ் கௌதம். எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும், நீங்க சிவாவை ஃபாலோ பண்ணுங்க. மூடு மாதிரி சக்தி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட போறாரு. ஓகே கௌதம். கிளம்புங்க. பாய் ப்ரோ. பாய். வெளியில எங்கேயாவது போகலான்னு சொன்னல, அப்படி போறதா இருந்தா அந்த வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க அத்தை. அங்க போய் உன் வயத்துல இருக்கிற குழந்தை நல்லபடி ஆரோக்கியமா பிறக்கணும்னு வேண்டிட்டு வந்துடலாம். என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தைய கொன்னுட்டியே ராட்சசி. கோதாவரி, கோதாவரி. கோதாவரி, என்ன சோகமா உட்காந்துருக்க? என்ன உடம்பு கிடம் சரியில்லையா? என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பா அம்மாவை துர்கா அப்பா, அது நாங்க எல்லாரும் தாரணி அண்ணிய கோயில் கூட்டிட்டு போயிருந்தோம்ல, படியில அண்ணி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? இல்லப்பா, அன்னிக்கு வயித்துல இருந்த கரு கலைஞ்சிருச்சுப்பா. ஐயோ கடவுளே, என்னம்மா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற? கோதாவரி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏம்மா, நீங்க எல்லாரும் அவ கூட தானமா போனீங்க. அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டிய நம்ம பொறுப்பு தானம்மா. தங்கமான பொண்ணுமா அவ. அவ தகுதிக்கு நம்ம வீட்டுல எல்லாம் வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்டவ நம்ம வீட்டுல வந்து இருக்கும்போது நாம தானமா கவனமா பாத்துக்கணும். பெரியம்மா வந்தாங்களா? தாரணியோட அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்களா? என்னம்மா சொன்னாங்க? ஐயோ, அந்த அம்மா சும்மாவே நம்ம மேல கோவப்படுவாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களம்மா. அப்பா, அண்ணியோட அம்மா நம்ம அம்மாவை ஏ துர்கா, நீ முதல்ல உள்ள போ. அனு, அவ சொல்ல வர்றதை ஏன் தடுக்கிற? இல்லப்பா, நான் சொல்றேன்ப்பா. நீ சும்மா இரு. நீ சொல்லுமா. அண்ணியோட அம்மா நம்ம அம்மாவை எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா, சக்தி அக்கா திருப்பி அவங்கள அடிச்சிட்டாங்கப்பா. அம்மாவை அவங்க அடிச்சிட்டாங்கன்ற கோவத்துல ஏதோ ஒரு வேகத்துல தான்ப்பா சக்தி திருப்பி அடிச்சிருச்சு. சக்தி மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவங்க எதையுமே விசாரிக்காம அம்மாவை அடிச்சிட்டாங்கப்பா. அவங்க அப்படி நடந்துக்கிட்டதுனாலதான் அக்கா திருப்பி அடிச்சிருச்சுப்பா. ப்ளீஸ்ப்பா, கோவப்படாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா, பொம்பளை பிள்ளைங்களை அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒரு குடும்பத்தோட மொத்த மானத்தையும் காப்பாத்த போறது அவதான். நீ இந்த குடும்பத்தோட மொத்த மானத்தையும் காப்பாத்திட்டமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பிறந்த நாளும் பொம்பளை பிள்ளையா போச்சேன்னு எத்தனையோ தடவை நான் சின்னதா வருத்தப்பட்டிருக்கேம்மா. ஆனா எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற குறைய நீ தீர்த்துட்டம்மா.
நம்ம குடும்பத்தை நீ கரை சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. இந்த நிமிஷமே நான் செத்தாலும் நிம்மதியா சந்தோஷமா சாவம்மா. அப்பா நான் வேணும்னே பண்ணலப்பா. அவங்க அம்மாவை அடிச்சாங்கப்பா. என்னால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான்ப்பா திருப்பி அடிச்சிட்டேன். ஏன்டா அப்படி சொல்ற? நீ அடிச்சதுல தப்பே இல்லம்மா. என்ன இருந்தாலும் அந்த சுபத்ராக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாதுமா. என்ன ஏதுன்னு எதுவும் விசாரிக்காம ஒரு பொம்பளை இப்படியாமா நடந்துக்குவா? இத பாருமா, நீ கவலைப்படாத. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அப்பா அப்பா நான் இருக்கேம்மா. பாவங்க தாரிணி ரொம்ப கனவோட இருந்திருப்பா. எல்லாம் சுக்கு நூறா போச்சு. எல்லாம் என்னால தாங்க. கோதாவரி, இது உன்னால நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, எல்லாத்துக்கும் நேரம் தான் காரணம். இல்லைங்க, என்னால அப்படி எடுத்துக்க முடியல. நான் கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா, தாரிணியை நான் கூப்பிடாம இருந்திருந்தா, இன்னும் 6 மாசத்துல அவ வீட்டுல ஒரு குழந்தை துள்ளி விளையாடி இருக்கும். ஆனா இப்போ சொல்லுங்க கௌதம். என்ன சக்தி அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்ட? உங்களுக்கு எப்படி? நான் மட்டும் சிவாவை தடுக்கலைனா அவன் நேரம் உங்க வீட்டுக்கு வந்து ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணிருப்பான். நல்ல வேலை நானும் சுந்தரம் சேர்ந்து தடுத்துட்டோம். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் சக்தி. என்ன கௌதம் பேசுறீங்க? எங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடி அடிச்சாங்க. என்னால பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? என்ன அறியாமலே அடிச்சிட்டேன். ஆனாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா வளர்ந்துருக்கு பாத்தியா? சரி, நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. இனியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாளைக்கு சிவாவை மீட் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. எது நடந்தாலும் பொறுமையா இருக்கணும், புரியுதா? சக்தி, என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல, என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கே சிவாவை மீட் பண்ணுவோம். சரி சரி, உங்க வீட்டுல எல்லாருமே மூட் அவுட்டா இருப்பாங்க. நீ தான் போய் எல்லாரையும் பாத்துக்கணும். முக்கியமா மீனாட்சி கூட யாராவது ஒருத்தங்க கூடவே இருங்க. சரி, நாளைக்கு மீட் பண்ணுவோம். சரி, தேங்க்யூ கௌதம். பாய். தாரணி, கொஞ்சம் பாலையாவது குடிமா. தாரணி, வெறும் வயித்துல டேப்லெட் போடக்கூடாது, அதுக்காவது பாலை குடி. தாரணி ப்ளீஸ். நம்ம யாருக்காவது துரோகம் செஞ்சிருக்கோமா? இல்ல ஏதாவது பாவம் பண்ணுமா? இல்லம்மா, அப்படிலாம் ஏன் யோசிக்கிற? நம்ம யாருக்கும் எப்பவும் பாவம் செய்ய மாட்டோம். அப்புறம் ஏங்க இப்படி நடந்தது? நல்லவங்கள சில நேரங்கள்ல கடவுள் சோதிக்க தான் செய்வாரு. கருவோடு போயிடுச்சுன்னு விடுதாருனி. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? விடு, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். என் மனசு ஆறலைங்க. நான் உன்னை சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா, நீ கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதுல்ல?
அடாடாடா, இந்த ஜக்குபாய் பிரியாணி என்ன ஒரு டேஸ்ட்! ஏப்பம் விட்டா கூட அப்படியே வாசனையால வருது. என்ன சிஸ்டர் தனியா இருட்டுல நடந்துகிட்டு இருக்கு? லைட் கூட போடாம. சிஸ்டர், என்னது இதெல்லாம்? என்ன சிஸ்டர், லைட் கூட போடாம இருட்டுலயே நடந்துகிட்டு இருக்கிற? அதோட காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிற? சரி வா, வயித்துக்கு கொஞ்சமாவது சாப்பிடு. இல்ல நீ போய் சாப்பிடு. ஒன்ன விட்டுட்டு நான் என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேனா? நீ வா, கொஞ்சமாவது சாப்பிடு. என்னை எப்படி சாப்பிட சொல்ற? நான் பட்ட அவமானத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அது வரைக்கும் என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும். தெம்பா இருந்தா தானே யோசிக்க முடியும். என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிறா. அவ அழறத பாத்துக்கிட்டே என்ன சாப்பிட சொல்றியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோதாவரி. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கோதாவரியையும், என்ன அடிச்சு அவமானப்படுத்தின அந்த சக்தியையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன்.